நண்பா ஒரு சின்ன பதிவு. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சின்ன கிளிப்பு சேர்த்துருந்தோம் பார்த்துக்கோங்க. அது வந்து காப்பிரைட் மாதிரி வந்துச்சு. அதனால தான் திருப்பி வீடியோ போட்டிருக்கேன்பா. வேறு ஒரு இன்னும் காரணம் கிடையாது. சரிங்களா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அகரம் வரைக்கும் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட்டு போனோம் கடல் மீனுக்கு, புல்லாவளி. அது என்ன இடம்டா? புல்லாவளியா? புன்னக்காயில் நண்பா, சாரி, புன்னக்காயில் போனோம். புன்னக்காயில் ஒரு மீனுமே அடிக்கலை. அந்த அன்றைக்கி இங்கே அகரத்துக்கு வந்துவிட்டோம். அகரத்தில் வந்து ஒரு மீன் தூக்கியிருக்கோம், அதை காட்டுறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொதல் மீன் பிடிச்சிருக்கோம். நல்ல தண்ணியில் வந்து மொதல் மீன் தூக்கியிருக்கோம். என்ன மீன் அப்படின்னா தேளி தான். பாருங்க, சைஸே வருங்க, ஒரு 3/4 கிலோ சைஸ் இருக்கும். சூப்பர் சைஸு. இன்னும் பெருசாக எதிர்பார்க்கும், சின்னதில்லை பெருசாக எதிர்பார்க்கும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். போட்டோம்னா நடந்து போகிறான். இப்போ பாருங்களேன், தண்ணியில் நினச்சிட்டு வரேன். திடீர்னு ஓடினாலும் ஓடிடுவான், சொல்ல முடியாது. இவனை இவ்வளோ நேரம் நடந்துட்டு அலைஞ்சான். போடா போ, கிளம்பு. போக முடிக்காம பாருங்க உங்களை பார்த்தோன்னே. எப்படி போகிறான் பாருங்க. நீ போனது போதும், இங்கே வா. எப்படி வருது பார்த்தீங்களான்பா. நிறைய பேர் இந்த தேலிலாம் நாங்கள் பிடிச்சி தூரம் போட்டிருப்போம். இது என்னடா புதுசாக காட்டுற அப்படின்னு நினைப்பீங்க. நாங்கள் கடல் மீன் பிடிக்கிறாளுக்க, எங்களுக்கு புதுசாக தெரியுது. அதனால் உங்ககிட்ட பதிவிடுறேன், சரிங்களா? இந்த அவனுக்கு ஒரு மீன் அடிச்சிட்டுன்னா என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். என்ன வருதுடா? பா, வேற ஏதாவது வரும்னு பார்த்தா ஜிலேபியும் தேலியும் தான் வருது. சூப்பர் சூப்பர், ரைட் ரைட்டு. இந்த பாருங்க, நம்மளும் ஒரு மீன் அடிச்சிருக்கோம் பாருங்க. நம்ம தான் ஜிலேபியை பிடிச்சி வச்சிருக்கோன்னு பார்த்தா தம்பியும் ஜிலேபி தான் பிடிச்சிருக்காரு. பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹிந்திக்கார பையன் தம்பி வந்திருக்காரு. அடே பையா, இந்தா இதே எடுத்துக்கோ. சரி, அவனுக்காக கறிக்கு பிடிச்சி கொடுப்போம். நம்ம வந்து இந்த ஜிலேபிலாம் அவ்வளோ லைக் பண்ணுறது கிடையாது. பிடிக்கிற மீன் அவன்கிட்ட இன்னைக்கு கொடுத்துட வேண்டியதான். பிடிச்சி நான் உங்களுக்கு மீன் தரேனே. ரைட், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சரி, நம்ம அடுத்து எதுவும் கிடைக்க அப்படிங்கிறத பார்ப்போம். நான் பாருங்க, தம்பி இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருக்காரு. நானும் ஒரு மீனாக பிடிச்சி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஒன்றும் கடி இல்லை, அவ்வளோதான். நம்ம இதுக்கு முன்னாடி புன்னக்காயில் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போனோம். அங்கேயும் மீன் கடி இல்லை அப்படின்னு தான் நல்லதண்ணில் வந்து உட்காந்தோம். அங்கேயும் ரிசல்ட் இல்லை. ஒரு தேலி, ஜிலேபி அப்படின்னு ரகரகமாக ஒரு 4 மீன் பிடிச்சோம். இப்போ இங்கேருந்து வேறு ஸ்பாட்டு போகிறோம். அங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தம்பி கிளம்புமா. அவ்வளோ அங்கேயும் கடி இல்லை. நம்ம பிடிச்ச மீனை நம்ம சாப்பிடல, நம்ம ஹிந்திக்கிற பையாட்ட கொடுத்தாச்சு. பிடிச்ச மீன் எவ்வளோ இருக்குது அப்படிங்க காட்டுறேன். பார்த்தீங்களா? இவ்வளோ தான் இன்றைக்கி பிடிக்க முடிஞ்ச மீன். கூட கொஞ்சம் கொடுத்துடலான்னு நினச்சோம் அவனுக்காவது. அவனுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருக்கான், அது கூட கடிக்கல பாருங்க. சரி, அடுத்த ஸ்பாட் போயிடும் நண்பா. அடுத்த ஸ்பாட்டில் சந்திப்போம். நண்பா, எந்த இடத்துல மீன் கடி கிடையாது. கடைசியாக பாலத்துக்கு தான் வந்து இந்த பாருங்க 2 அடி. இவ்வளோ நேரம் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கோம். இந்த பாருங்க, கச்சத்தில் எவ்வளோ பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. என்ன ஸ்ட்ரைக்கை காட்ட முடியல நண்பா. மீன் வந்து கரெக்டாக 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் கடிக்கும் போது பிடிச்சிக்கிறணுமே அப்படிங்கிறதுக்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். தம்பியே இப்போ நிப்பாட்டி வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த மீன் அடிச்சுட்டு தான் இருக்குது. சரி, அடுத்து தொடர்ந்து பாருங்கள், முடிஞ்சா எடுக்கிறேன், சரிங்களா? பாருங்க, அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு. பொட்டிக்கிளி. இதே கலர் எப்படி இருக்குது பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கலரில் பிடிச்ச மத்தியில் இது வெள்ளை கலரில் இந்த மாதிரி இருக்கும். பொட்டிக்கிளிலே கலர் கலராக இருக்கும். நல்லா எடுத்துருக்கான், நிறைய விழுங்கியிருக்கான். சரி, ரிலீஸ் பண்ணிடுங்க, எடுத்துருங்க. சும்மா எடுங்க, கறிக்குத்தானே என்கிட்ட தென்னி எடுங்க. நம்ம கையில் குத்திடக்கூடாதுல்ல. ஆமாம், அது சரி தான். நல்லா முழுங்கிட்டு
பாருங்க நல்ல முழுங்கினால இவ்வளோ நேரம் எடுத்துருக்காங்க. ரைட்டு, நல்லா போட்டுருங்க தூக்கி. இதுலேயே இன்னொரு பொட்டி கிளி கிடக்கு பாருங்க. இது மஞ்சள் கலரில் இருக்கா நல்லா, இது ஒரு கலரில் இருக்குது பாருங்க. இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். நான் கடைசியாக மீன் காட்டுறேன் சரிங்களா நண்பா. நல்ல சைஸ் மீன்லாம் உள்ளே கிடக்குங்க. பாப்பா என்ன நடக்குது பாப்பா. நம்ம அண்ணனும் போட்டுட்ருக்காங்க, தம்பி போட்டுட்ருக்காரு, நான் போட்டுட்ருக்கேன். மீன் கடி கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதனால தான் வெடி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் மலன்னு பிடிச்சதுன்னா நம்ம மீனை தான் கவனத்தை செலுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு பாறை அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வருது பாருங்க. சை சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ தான் வேறு பக்கம் போய் தூண்டி போட போடல, வேறு பக்கம் போய் தூண்டி போடுவோம்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடி அடிச்சிட்டான். நான் இருக்கேன்டா அங்கே தான் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா அடுத்த ஒரு ஆள் தான் போட்டுட்ருக்கான். நம்ம ஆளை வந்து உயிரோடு கொண்டு வந்திருந்தோம். ஆள் ஃபுல்லாக செத்து போச்சு. அதனால் இப்போ செத்த ஏற தான் போட்டுட்ருக்கோம். போட்டு பரவாயில்ல, கடிச்சா கடிக்கும். இப்போ நம்ம வந்து செத்தவரால் தான் போடுதோம். நம்ம உயிரோட கொண்டு வந்திருந்தோம் கொஞ்சம், அதுவும் காலி ஆயிடுச்சு. என்ன திண்டா? திண்டு போயிட்டு பாருங்க. அந்தா போச்சே, மிஸ் ஆகிட்டு. அண்ணனுக்கு ஒரு மீன் எடுத்துட்டு நம்ம அங்கிட்டு கொஞ்சம் நேரம் போயிருந்தோம். இந்த சாரியே வயசு சூப்பு சைஸ் மீன். முள்ளு படுத்தோம் பக்கத்தில் ஒன்றும் முள்ளு. முள்ளு அடிச்சிடான் பார்த்து. நல்ல சைஸ் மீன், நல்ல முழுகிட்டான். லைட்டாக இழுத்துட்டு நல்ல முழுகிட்டான். நல்ல சைஸ், நல்லா இழுத்துட்டு தட்டி விடுங்க. சைஸ் 4 கிலோ சைஸ் வரும். என்னென்ன ஒன்று உள்ளே ஏறிட்டு ரத்தம் வரும்போது நினச்சேன் இது நல்ல ஆழம் மூடிடுச்சு. வந்துருச்சு. யாரு பிடிக்கிறது ஏறு நமக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு. சின்ன சைஸ் தான். எனக்கு சுண்டிட்டான் போயிட்டு அடிச்சு போயிட்டு நல்லா எடுத்துருக்கான அவ்வளோ இருக்கு. ஒரே நிமிஷம் மட்டும் கொண்ட சின்ன பாறை தான், பெரிய பாறை கிடையாது. என்ன சைஸ்? ஓ அண்ணன் பிடிச்சி சைஸாக பிடிச்சிருக்காரு. அடுத்து ஒரு மீன் அடிச்சிருக்காரு பாருங்க. என்ன மீன் பாருங்களேன், பொட்டுக்கிளி. காட்டு மீனை காட்டு. பார்த்தீங்களா? சரி, சின்ன சைஸே முழுங்கிருக்கு. ஃபுல்லாக முழுங்கிட்டான். பொட்டிக்கிளியே 3 மீன் மாட்டிருக்கேன். பதில் 3 பொட்டிக்கிளி, மற்ற ஃபுல்லாக பாறை. 3 சைஸ். என்ன எடுத்துட்டானா? எனக்கு எடுத்துட்டானா? இல்லை எடுக்கல. தம்பி யாரோ குத்திக்கிட்டு இருக்காரு. நல்ல விலங்கு உள்ள வரைக்கும் ஏற்றி விட்டுருந்தோம். கடாவாயிரம் அரே கையில் என்ன வருது பாரு. கெளிர் வந்திருக்கு. பாறை வரும்னு பார்த்தா டபுள் கிளு. 2 பாறை பிடிச்சிருந்தா கடைசி எண்டு நினைக்க 2 கெளிர் பிடிச்சிருக்கேன். பாறைக்கு போட்டா இது மாட்டுது. சோதனை. தம்பிக்கு ஒரு மீன் அடிச்சிட்டுன்னா என்ன மீன் பார்ப்போம். அவனுக்கும் கெளிர் வருதான்னு பார்ப்போம். என்னது வருது? நீ யோகா இருந்தனப்போ எனக்கு மட்டும் கெளுத்தி உனக்கு மட்டும் பாறையா? அவனுக்கு பாறை ராசி வெட்டியிருக்கு போல. நமக்கு கெளிரெல்லாம் கிடைக்கல. அது அடுத்து இது உள்ளே போட்டு மாடே ரிலீஸ் பண்ணிட்டு அவன் இற குத்துறான். இற குத்தி உள்ளே போட்டுட்டு பாறைக்கு அப்படியே லைனில்
லைன்லேயே வச்சுட்டு அப்படியே திருப்பி ரிலீஸ் பண்ணுவான். நமக்கு அது வேண்டாம்ல, அதனால் உள்ளே போட போகிறோம். போயிட்டு வா போ. போட்டான். ஒரு கிளிரு போட்டாச்சு, ரெண்டாவது கிளிரு போட்ட. இந்த பாருங்க நண்பா, இன்னைக்கு கடைசியாக நம்ம ரோச்சி பூங்காவில் வந்து தான் பாறை பிடிச்சிருக்கோம். பாறை சைஸ் பாறை பாருங்க, அதை எடுத்துக்காட்டுமா. அவன் கையில் வச்சுருக்கும் போது தான் உங்களுக்கு சைஸே தெரியும். பார்த்தீங்களா, இந்த ஒரு பாறை நல்ல சைஸ் பாறை. அது போக சைஸ் கொஞ்சம் பரவாயில்ல சைஸ்லாம் அடிச்சிருக்கு, அதையும் எடுத்து காட்டுவோம் பாருங்கள். கொஞ்சம் சைஸ் பாறை மட்டும் எடுத்துக்காட்டி உங்களுக்கு அவன் கையில் வச்சு காட்டினா தான் உங்களுக்கு சைஸ் தெரியும். அதனால தான் கையில் எடுத்து காட்டுறேன். ஏன்னா கீழே தட்டி காட்டினோம்னா எல்லாமே சின்ன சைஸாக தான்டா பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 250 கிராம் 300 கிராம் பாறைலாம் அடிச்சு தான் இருக்கு. அது போக சின்ன பாறைகளும் நிறைய பட்டிருக்கு. நம்ம கோயில்பேட்டிலேருந்து அண்ணன் சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்திருந்தாங்க. ஒரு 2-3 ஸ்பாட்டு போனோம். 3 ஸ்பாட்டு போனோம். 3 ஸ்பாட்டு போயுமே ரிசல்ட் அவ்வளோ இல்லை. அண்ணன் கடைசியாக வந்து இங்கே தான் ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சாங்க. அதுவும் எனக்கு அதுதான் ஒரு வருத்தம். நமக்கு கொஞ்ச நேரம் தான் இன்றைக்கி டைமிங் கிடச்சிது. மீன் அடிக்கிறதுக்கான டைமிங்கு ஒரு 1/2 ஹவருக்குள்ளே தான் கிடச்சிது. அதனால தான் பெரிய அளவில் காட்ட முடியல. அடுத்த அண்ணன் வரும்போது பெரிய மீனாக பிடிக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப்னு சொல்கிறேன் நினச்சிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு விழும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம சுவாரஸ்யமான பதிவுகள் நிறைய போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். பாய் நண்பா. பாய் 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 பாய்.